இப்போ அறுப்பு முறைகள் பார்த்தோம். கீழ் அறுப்பு, மேல் அறுப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டே எப்படி செய்கிறது அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்த நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போ இதை நடந்துக்கிட்டே செய்கிறோம். ஏன் நின்றுக்கிட்டே வந்து செஞ்சுட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து நின்றுக்கிட்டே சண்டை போட முடியாது இல்லைங்களா? எதிரி வந்து எந்த திசையிலேருந்து நம்மளை அடிப்பாங்க அப்படின்றது தெரியாது. அதனால் எந்த திசையிலேருந்து எதிரி வந்தாலும் அதை எப்படி நாம் சமாளிக்கணும் அப்படின்றதுக்கான பாடத்திட்டங்கள் தான் நம்மளுடைய பாடத்திட்டம். அதனால தான் சொல்கிறோம், ஒரு விஷயம் நின்றுக்கிட்டே ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஒரு புரிதல் வேணும். நின்றுக்கிட்டு செஞ்சால் மட்டும்தான் அவர் என்ன மாதிரியான மெஷர்மெண்ட்டில் நிற்கிறாரு, அவர் எப்படி கம்பை வீசுகிறாரு, எந்த இடத்துல போய் டச் ஆகுது, திரும்ப ரிட்டன் எப்படி வருது அப்படின்றத நம்ம கூர்ந்து கவனிக்கிறதுக்கு தான் நின்றுக்கிட்டு செய்கிறோம். நடந்துகிட்டு இருக்கும்போது சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே கவனிப்பாங்க, மேலே கவனிக்கிறத விட்டுருவாங்க. இப்போ கம்பு மட்டும் வீசுகிறத பார்ப்பாங்க, கீழே காலை எப்படி வைக்கிறாங்கன்னு தெரியாது. இடது கால் வைக்கிறாரா, வலது கை போகுதா, இல்லை வலது காலை எடுத்து வைக்கிறாரா, இடது கை போகுதா அப்படின்னு தெரியாது. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடத்தை நின்றுக்கிட்டு செஞ்சாலும் திரும்ப எப்படி நடந்துக்கிட்டே செய்யணும் அப்படின்ற பயிற்சியும் நான் உங்களுக்கு அதோட சொல்கிறேன். இப்போ கீழே அறுப்பு செய்யுங்க பாருங்கள். கீழே அறுப்பு எப்படி செய்கிறான்னு பாருங்கள். எங்கேருந்து போனாலும் சரி நடந்துக்கிட்டே செஞ்சாலும் கீழே அறுப்புனா கீழேருந்து மேலே தான். அது எந்த கால் எடுத்து வச்சாலும் சரி, வலது கால் எடுத்து வச்சாலும் வலது பக்கம் இருந்து இடது பக்கம் தோலுக்கு பாஸ் ஆகும். அதே மாதிரி இடது காலில் இருந்து வலது பக்கம் தோலுக்கு பாஸ் ஆகும். அவ்வளோதான் விஷயம். இதுதான் கீழறுப்புடைய பயிற்சி. பார்த்து பயிற்சி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலறுப்பு. மேலறுப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேர்கோட்டில் எப்படி செய்யணும் அப்படின்றதையும் பயிற்சி பண்ணிக்கோங்க. மேலறுப்பு செய்யுங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக செய்யுங்க பாருங்கள். மேலறுப்பு வந்து பார்த்திங்கன்னா மேலிருந்து தான், கீழே வேலையே கிடையாது. மேலேருந்து எப்படி அடிக்கணும் அப்படின்றத பற்றி மட்டும்தான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் போயிட்டுருக்கோம். நல்லா கவனித்து பாருங்கள். எந்த காலை எடுத்து வைக்கிறாரு, எங்கேருந்து கை எந்த இடத்துக்கு ஃபினிஷிங் ஆகுது, அடுத்த அறுப்பு எப்படி எடுக்கிறாரு அப்படின்றத பார்த்து நல்லா முறையாக ஒரு தடவைக்கு பல தடவை பார்த்து நீங்கள் வந்து அதை பயிற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.